இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பரவாயில்ல இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் மேக்ஸ் ஓகேவா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் கியர் ஷிஃப்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹேண்டிகேப்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஹேண்டிகேப்டுக்கு வந்து கியர் வந்து மாற்ற முடியாதுன்றதுனால இது வந்து கியர் பைக்கு பட்டன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில். எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயிலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 கிலோ வந்து பிளஞ்ச் பண்ணும். இதோட யூஸ் நீ பண்ணுங்க பிளஞ்சரோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயிலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 கிலோ வந்து பிளஞ்ச் பண்ணிடும், ஃபுல் பண்ணி இழுக்கும். ஓகே 30 கிலோ. இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் உள்ள வந்து மேக்னெட்டிக் காயில் வந்து வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி சப்ளை வந்து ஆன் பண்ணும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது வந்து அந்த காயில் வந்து மேக்னெட்டிக்காக மாறி பிளஞ்சர் வந்து ஃபுல் பண்ணும்போது வந்து கியர் டவுன் ஆகும். இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்கோட ஒர்க்கிங். அது பவர் சப்ளை ஆகும்போது வந்து அந்த காயில் வந்து மேக்னெட்டிக்காக மாறும். மேக்னெட்டிக்காக மாறும்போது இது வந்து நார்மல் எம்எஸ் பிஸ்டன் வந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா இழுக்கும்போது வந்து கியர் டவுன் ஆகும். இதுதான் மேக்னெட்டிக் காயிலோட ஃபங்க்ஷன். ஓகேவா. இது மேக்னெட்டிக் காயில் இது ஃபர்ஸ்ட் கியர் ஆப்ரேட் பண்ணும்போது அவர் வந்து அந்த காயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். சைடு ஸ்டாண்ட் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி. ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆன் இருக்கு இல்லையா, அது ஆன் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் காயிலும் அந்த காயிலும் ஒர்க் ஆகும் ஒரே டைம்ல, சேம் டைம்ல ஒர்க் ஆகும். அப்புறம் செகண்ட் கியர் விழுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது கட் ஆயிரும். அதுக்கு அந்த ஸ்விட்ச் அங்கே வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஸ்விட்ச் வந்து கட் ஆயிரும். அப்போ அந்த காயில ஒர்க் ஆகுது, இந்த காயில மட்டும் ஒர்க் ஆகும். நீங்க மறுபடியும் எப்போ ஸ்டாண்ட் போட்டுட்டு மறுபடியும் எந்த கியர் போடுறீங்களோ அந்த மறுபடியும் ஒர்க் ஆகும். இது கட் ஆகுது, பவர் இல்ல கட் ஆகும். பவர் கட் ஆகும். காயில இருந்து ரெண்டு பவர் போகுது இல்லையா, அதோட பிளஸ் வந்து கட் ஆயிரும். அப்போ அது ஒர்க் ஆகாது. நீங்க மறுபடியும் ஸ்டாண்ட் எப்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஆகும். ஓகேவா. இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து சிடி காயில், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் காயில். இந்த சின்ன காயில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் காயில். என்ன எதுக்கு யூஸ் பண்ணி ஸ்பார்க் பிளக்கு கனெக்ஷன் போடுறோம். இன்ஜின் கனெக்ஷன். இது வந்து இக்னிஷன் காயில். இது 2 ஸ்ட்ரோக் என்ஜின் இல்ல, 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல். அது காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 2 ஸ்ட்ரோக் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. லோ காஸ்ட் காது 4 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். 4 ஸ்ட்ரோக் லோ காஸ்ட் பிரைஸ்க்காக நம்ம 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஜர்க்கிங் வந்து கம்மியா இருக்கும், அதுல வந்து ஜர்க்கிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து 2 ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஸ்டாண்ட் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் ரிப்போர்ட்ல இருக்கும் உங்களுக்கு. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், சைட் ஸ்டாண்ட் எல்லாரும் எடுக்காம போறதுனால. இது வந்து அது நடக்காது. நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசா இருக்கும், அவ்வளோதான். வேற மற்றபடி வேற இதை பொறுத்த வரைக்கும், ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சைஸ் எல்லாமே பிக் சைஸ்ல இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் அது எல்லாமே வந்து பிக் சைஸ்ல இருக்கு. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். வண்டி வந்து யூஸ் சைஸா தெரியல. போமா வீடியோ இல்லை. இது டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு? நார்மல் இல்லை பெடல் இது அதே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கால் மட்டும் இல்லாதவங்க வந்து வெறும் அந்த பிளாஸ்டிக் கால் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஹேண்டிகேப்டு யூஸ் பண்ணி ஹேண்டிகேப்டு ஈஸி டு ஆப்ரேட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிளச் போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வந்து கியர் வச்சுருந்தோம்னா இப்போ கியர் வந்து நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். காலில் வந்து நம்ம லிஃப்ட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். கையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலில் போட்டு அமுத்துறதுக்கு கையில் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வந்து சுவிட்சை மட்டும் தான் ப்ரெஸ் பண்ண போறீங்க. ஆனால் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கிளச்சே தேவையில்லை. கிளச் இல்லாத பைக்கே வந்துருச்சு டிரைவ், அதுல இது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக் கியர்ல இல்ல, அது ஆட்டோமேட்டிக் கிளச் கியர் கிடையாது. அது கிளச் சிங்க்ரோனிக் கிளச். அது கியர் நம்ம மாற்ற முடியும். கியர் நம்ம
கியர் மாற்றணும். எந்த கியர்ல வேணா நிறுத்திட்டு அதே கியர்ல எடுத்துட்டு போகலாம். அது என்ன பவர் இதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியோட அவுட்புட். ஆம்ப்ஸ் வந்து 7 ஆம்ப்ஸ். 7 ஆம்ப்ஸ் 12 வோல்ட். 12 வோல்ட். காயிலோட கெப்பாசிட்டி 30 கிலோ இது பண்ணலாம். 30 ஆம்ப்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் சப்ளை. இல்ல ஆம்ப்ஸ் வந்து 30 ஆம்ப்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கு மேக்னெட்டிக் காயில். எதுக்கு இவ்வளவு பெரிய சுவிட்ச் போட்டிருக்கீங்கன்னா இந்த ஆம்ப்ஸ்க்காக தான் இந்த சுவிட்ச் போட்டிருக்கோம். இதோட சிம்பிள் சுவிட்ச் போட்டோம்னா வந்து போஞ்சிரும், மெல்ட் ஆயிடும். அதுக்காக தான் இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணி எமர்ஜென்சி சுவிட்ச். மஷ்ரூம் சுவிட்ச் போட்டுருக்கோம். மஷ்ரூம் இது செல்ஃப் ஸ்டார்ட் அப்ளை பண்ணுற ரெஃபரன்ஸ். இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் இங்கே சுவிட்ச் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட், என்ன ப்ரொசீஜர் இருக்கு புரியல. இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் நம்ம அப்ளை பண்ணல, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதுக்கு இதுக்கெல்லாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வேற. நம்ம கிக் அடிக்க போறது இல்லை. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் எப்படி இருந்தாலும் போட்டு தானே ஆகணும். செல்ஃப் ஸ்டார்ட் வச்சா நம்ம கிக்கர் மட்டும் தான் அடிக்க மாட்டோம். ஏன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அனுப்ப முடியாதுடா.